ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எபிசோட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அபிஷனல் ஓட்டிங்ல தாறுமாறான ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அது யாரு என்ன யாருக்கு இவருக்கு தான் கப்புன்னு சொல்லி எழுதியே வச்சிடலாம், அந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு ஒருத்தர். செகண்ட் பிளேஸ்லயும் ஒருத்தவங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது யாரு என்ன அதெல்லாம் மொத்தமா பார்த்தோம்னா, அது மட்டும் இல்ல மணி பாக்ஸ் இவர் தான் எடுக்க போறாரா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். அது இப்ப யாரு எடுக்க போறாங்க அது எல்லாத்தையும் மொத்தமா பார்த்தலாம். அதுக்கு உங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் யார் இந்த மணி பாக்ஸ் எடுக்க போறான்னு உங்களுக்கு தோணுது கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ போலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம அபிஷனல் ஓட்டிங்க பார்த்தலாம். அபிஷனல் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தாறுமாறான ஒரு ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு தான் சொல்லணும். கப்பு இவர் பேர் இப்ப எழுதிடலாம், அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. அது யாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நாமினேஷன்ல இருக்கான்னு பார்த்தலாம். இந்த நாமினேஷன்ல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சபரி, கானா வினோத், திவ்யா, விக்ரம், சாண்ட்ரா, இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. வீட்லயே 6 பேர் தான். 6 பேர்ல இந்த 5 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. ஒருத்தர் டிடிஎஃப் வாங்கியிருக்காங்க, அரோரா. இதுல பிக் பாஸ் ஒரு பிராங்க் பண்ணிருப்பாரு. இந்த வாட்டி நாமினேஷன் ப்ராசஸ்ல சேவிங் ப்ராசஸ் சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு எல்லாத்தையும் மிளகா சாப்பிட வச்சிருப்பாங்க. இவங்களை சேவ் பண்ணும் சொல்லி ஒரு மிளகா சாப்பிடுங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே 2 மிளகா சாப்பிட்டு இருப்பாங்க. கானா வினோத் ஒரு மிளகா சாப்பிட்டு இருப்பாரு. கடைசியில் வெளில வந்து பார்த்தா அது பிராங்க்னு சொல்லுவாங்க. இந்த வீக் எல்லாமே நாமினேஷன்ல இருக்கீங்க, டிடிஎஃப் வாங்கினவங்க மட்டும் நாமினேஷன் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அதனால இவங்க எல்லாம் நாமினேஷன்ல வந்துட்டாங்க இந்த 5 பேரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 5 பேர்த்துல இந்த வீக் தெரிஞ்சிடும் யார் மணி பாக்ஸ் எடுக்க போறோம், யார் டாப் 5 குள்ள போறான்னு எல்லாமே தெரிஞ்சிடும். மேபி நாளைக்கு இல்ல நாளை தெரிச்சுக்குள்ள மணி பாக்ஸ் ஆச்சு எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க மணி பாக்ஸுக்கு. அந்த என்ன டாஸ்க் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அபிஷனல் ஓட்டிங்க பார்த்தலாம். இந்த அபிஷனல் ஓட்டிங்ல டாப் 1ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்அபிஷனலும் சரி அபிஷனலும் சரி கானா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. தாறுமாறான ஓட்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லும். மொத்த ஓட்டு இவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க போல. பிபி பாக்குறவங்க எல்லாமே அந்த அளவுக்கு ஓட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இவர் எப்படி என்னதான் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து எல்லாமே பண்ணிருக்காரு. காமெடி பண்ணிருக்காரு, ஃபைட் பண்ணிருக்காரு, அட்வைஸ் கொடுத்திருக்காரு, டாஸ்க் விளையாண்டுருக்காரு. ஆனா டிடிஎஃப் டாஸ்க் தான் கொஞ்சம் சொதப்பிருச்சு. இதான் லாஸ்ட் டாஸ்க்ல அவர் கார் டாஸ்க்ல கொஞ்சம் மேல போயிருக்கலாம். பட் சாண்டாவுக்கு அப்படி யாருனால கீழே இறங்கிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிக் பிபில என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, சாங் எழுதி பாடுறதா இருந்தாலும் சொல்லி எல்லாமே இவர் நல்லா பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். இதுல மக்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இப்ப இவர் தாறுமாறான ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இல்ல சில பேர்த்தோட ஓட்டு ஆட் ஆகுது. அது யாருக்கு ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் ஓட்டு ஆட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கமருதீன் எத்தனாவது பிளேஸ்ல இருந்தாங்கன்னு தெரியும். உங்களுக்கு டாப் 3 குள்ளதான் கமருதீன் இருந்தாரு. சோ இவர் இப்ப கமருதீன் வெளில போட்டனால கமருதீன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால கமருதீன் ஓட்டு இவருக்கு ஏறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அமித்துக்கு கொஞ்சம் ஓட்டு இருந்தாலும் அந்த ஓட்டும் இப்ப கானாவரத்து தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வெளில போறவங்க எல்லாமே கானாவரத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதனால அவங்க எல்லா ஓட்டும் கானாவரத்துக்கு ஏறிட்டு இருக்கு. சரியாத ஓட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இப்ப அன்அபிஷனல்ல பார்த்தாலும் தெரியும் 50% கிட்ட வர போறாங்க. இவர் மட்டும் அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு சம்பவமா இருக்கு போது தான் சொல்ல போறோம். ஃபைனல் வீக் வர இருக்கு. அந்த வீக் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சு இந்த வீக்கே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தான் கப்புன்ட்டு. பட் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் நடந்து மணி பாக்ஸ் எங்கேயாச்சும் போச்சுன்னா இன்னொரு வேற மாதிரியான ஒரு ஓட்டிங் ஆர்டர் மாறும். அந்த இது கூட இருக்கலாம். இப்போதைக்கு கானா வந்து அபிஷனல் ஓட்டிங்ல ஃபர்ஸ்டா இருக்காரு. அண்ட் அபிஷனல் ஓட்டிங் செகண்ட் பிளேஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. திவ்யாவுக்கும் கானா வினத்துக்கும் நீங்க பாத்துருப்பீங்க போன வாரம் சரி, அது போன வாரம் சரி 2 பேருக்கு டஃபா தான் போயிட்டு இருந்துச்சு அபிஷனல் ஓட்டிங். இந்த வாரம் பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு வர ஓட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதை விட அதிகமா கானா வினோத்துக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் பிளஸ் 3 பேர்த்தோட ஓட்டு சேர்ந்து அவங்களுக்கு மக்களுக்கு வர பிடிச்சி போச்சுன்னா ஓட்டு ஏறிட்டு இருக்கு. இப்போ திவ்யா வந்து டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்க. கானா வினோத்துக்கு செம்ம டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா போன வீக் சரியான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் பார்வதியை கதற விட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த இதுலயே நீங்க எல்லா இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் பாத்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் சில இன்டர்வியூஸ் அப்புறம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே எல்லாமே திவ்யா தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு திவ்யா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல டிடிஎஃப் டாஸ்க்ல எல்லாத்துலயுமே டஃப் கொடுத்தாங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு உடம்பு சரியாம இருந்தாலும் சரி டஃப் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்கா இருந்தாலும் சரி, செகண்ட் டாஸ்க், தேர்ட் டாஸ்க் எல்லா டாஸ்க்கும் டஃப் கொடுத்தாங்க. ஆனா ஒரு டாஸ்க்ல மட்டும் அந்த குதிக்கிற டாஸ்க்ல விக்ரமல் அடிச்சு ஏறி இருக்குல்ல, அந்த டாஸ்க் மட்டும் செகண்டா வெளில வந்திருப்பாங்க. அந்த டாஸ்க் மட்டும் கொஞ்சம் சொதப்பிச்சு. மத்தபடி எல்லா டாஸ்க்லும் டஃப் கொடுத்தாங்க. அது மட்டும் கார் டாஸ்க்ல கிட்டத்தட்ட அவங்களும் 10 மணி நேரத்துல இருந்தாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் அவங்களால முடியல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்தது. அதனால அவங்க இறங்கிட்டாங்க. இதனால அந்த கார் உள்ள உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அவங்க சும்மா இல்ல, பார்வதியை வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க பேசவே உள்ள. எந்த அளவுக்கு பேசணும்னு பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு அந்த நாள்ல இருந்து குரலே சரியில்லை. அந்த அளவுக்கு திவ்யா வந்து நைட் ஃபுல்லா பார்வதியை வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு போயிருக்கு. இப்ப அபிஷனல் ஓட்டிங்க டாப் 2ல திவ்யா இருக்காங்க. இது வந்தாலும் அடுத்த வீக் தான் என்ன முடிவுன்னு தெரியும். யார் ஃபர்ஸ்ட் போறா யார் செகண்ட் போறான்ட்டு பாப்போம் என்ன நடக்குது. அண்ட் இப்போ அபிஷனல் ஓட்டிங்ல தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சபரி இருக்காரு. சபரியை பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப நடிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவர் உண்மையிலே இப்படிதான்
சொல்லிட்டு இப்ப லாஸ்டா அந்த கார் டாஸ்க்ல நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா அவர் தான் டிடிஎஃப்லயே ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தவங்க அது உள்ள உட்கார்ந்து தான் அவருக்கு டிடிஎஃப்னு கன்ஃபார்மே ஆயிருக்கும். அப்ப இருந்தும் கீழே இறங்கி வந்துட்டாரு. வந்து சாண்ட்ராவுக்கு அந்த பேனிக் அட்டாக் வந்தோடனே போய் ஹெல்ப் பண்ணாரு. போய் கொடுத்தோடனே அந்த இடத்துல பெரிய சம்பவமே நடந்திருக்கும். அந்த சண்டை போட்டார் எல்லாத்துக்கும். இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக் நல்லா விளாண்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பார்வதிக்கு ஒரு ஃபைட் வந்திருக்கும். அந்த ஃபைட்ல இருந்து கொஞ்சம் லோவானாரு. அப்புறம் ஃபேமிலி வீக் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர் கேம். எல்லா தப்புனா போய் கேட்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. டிடிஎஃப்ல 2 சம்பவத்திலயும் போய் கேட்டாரு, என்னன்னு கேட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பால் டாஸ்க், அந்த கோல்டன் பால் பேக் பால் டாஸ்க்ல கமுர்தீனுக்கும் பாருக்கும் சவுண்டா அந்த போது இவர் தான் போய் கேட்டாரு. அப்புறம் கார் டாஸ்க்ல பெரிய சம்பவம் பண்ணது இவர் தான் பண்ணிருக்காரு. கார் டாஸ்க் மொத்தம் 4 பேர் சம்பவம் பண்ணாங்க. அந்த நம்ம சம்பவம் பண்ணல இவரு ஒருத்தர். கமுர்தீனையும் பார்வதி வச்சு செஞ்சு இவரு செஞ்சாரு. கமுர்தீன் பார்வதி கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா இவர் தான் அபிஷியல் ஓட்டிங்க 3rd பிளேஸ்ல இருக்காங்க. இவருக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் ஆதரவு ரொம்ப வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கெஸ்ட் பர்சன் ஆனாங்க. இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லி தெரிய வச்சதுல சபரி ஒருத்தர். இவர் இப்படிதான், இவர் ஒன்னும் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளில எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, இவரை பத்தி இப்ப நெகட்டிவ் ஒண்ணு பரவிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, பார்வதி கண்டு அடிச்ச போது போய் சொல்லியிருப்பாரு, நான் வேணும்தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ வந்து அது நடுவில் திவாகர் உட்கார்ந்து இருப்பாரு. திவாகரை கலாய்க்காதான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அப்ப இப்ப எடுத்து போட்டு இவர் பண்ணதுக்கு இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ மாதிரி போயிட்டு இருக்கு. என்னென்ன பண்றாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இவர் தான் பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்காரு அபிஷியல் ஓட்டிங்ல. அடுத்தது 4th பிளேஸ்ல யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. விக்ரம் பாத்தீங்கன்னா அந்த விக்ரம்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கு நாமினேஷன் இருக்கிறது 5 பேர் தான். 5 பேர்த்துல லாஸ்ட் 2 பேருக்கு ஓட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா வீட்டும் டாப் 3க்கு போயிட்டு இருக்கு. அந்த ஓட்டுனா போயிட்டு இருக்கு. அதனால விக்ரமுக்கு வந்து ஓட்டு கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த வீக் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா வந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல போன டிடிஎஃப் டாஸ்க்கு இவர் கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாரு. ஒரு 3rd டிடிஎஃப் டாஸ்க்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார் டாஸ்க்ல வர கால் முடியலன்னு சொல்லி இறங்கி வந்துட்டாரு. அண்ட் இவருக்கு எப்பயும் வர ஓட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து வந்து வியானா வந்து இவரை வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இவருக்கு ஓட்டு அப்பயும் கம்மியாயிட்டு இருக்கும். கம்மியானது இல்லாம சிம்பத்தி கோட்டு கொஞ்சம் ஏறும்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நேத்து ஃபுல்லா அழுதுகிட்டு தான் இருந்தாரு. அதனால கொஞ்சம் ஏறுன்னு நினைக்கிறேன். சிம்பத்தி கோட்டு ஏறுனா அதனால டாப் 3 பிளேஸ்னா வர முடியாது. அந்த அளவுக்கு ஓட்டு இல்ல. இவர் டாப் 4ல தான் இருப்பாரு. இவர் வந்து 4th பிளேஸ் தான். ஏன்னா 3rd பிளேஸுக்கும் 4th பிளேஸுக்கும் அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இவர் பாத்தீங்கன்னா இப்போ 4th பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் 5th பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா சாண்ட்ரா தான் இருக்காங்க. சாண்ட்ரா பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப நெகட்டிவ் ஆயிட்டு இருக்காங்க வெளியே மட்டும் இல்லாம வியானா உள்ள போயிட்டு சாண்ட்ராவை மொத்தமா எல்லா சம்பவத்தையும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சைடா பொழந்துட்டாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. நீங்களே பாத்துருப்பீங்க நேத்துனா ஃபுல்லா பொழந்திருப்பாங்க வியானா. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருக்கிற பிரஜனி விழுத்து போட்டு அடிக்கிறாங்க வியானா. இது நீங்க முதல்ல விளையாண்டிருந்தீங்க, நீங்க உள்ளே இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த கார்ல இருந்து விழுந்தது, பேனிக் அட்டாக் வந்தது, அந்த அன்னைக்கு நைட்டு பயந்தது, நீ காலில் பயந்தா ஓகே. ஆனா லாஸ்ட் வந்து கமுர்தீன் போகும்போது காலில் இருந்தப்ப அப்ப பயந்தது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு டவுட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்போ வந்து வெளில எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல பிரஜன் வந்து வெளில எல்லா இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதான்ட்டு எதை நம்புறது நமக்கே தெரியல. எல்லாத்தையும் பொறுமையா பார்க்கலாம். அவ்வளவுதான். இதான் நம்ம அபிஷியல் ஓட்டிங். அபிஷியல் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல காணாம ஒருத்தருக்காங்க. 2nd பிளேஸ்ல திவ்யா இருக்காங்க. 3rd பிளேஸ்ல சபரி. 4th பிளேஸ்ல விக்ரம். 5th பிளேஸ்ல சாண்ட்ரா. இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. இந்த வீக் பாத்தீங்கன்னா பணப்பேட்டை யார் எடுக்க போறான்னு தான் இப்போ ஒரு டவுட்டாவே இருக்கு. விக்ரம் நேத்து சொல்றாரு, நான் பணப்பேட்டை எடுக்க போறேன்ட்டு. சப்போஸ் விக்ரம் பணப்பேட்டை எடுத்தாருன்னா சாண்ட்ரா டாப் 5க்குள்ள வந்துருவாங்க. சாண்ட்ரா பணப்பேட்டை எடுத்தாங்கன்னா விக்ரம் டாப் 5க்குள்ள வந்துருவாரு. இதான் இப்ப நடக்க போகுது. சோ யாருமே பணப்பேட்டை எடுக்கலன்னா ஒரு எவிக்ஷன் நடக்கும். அந்த எவிக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம், சாண்ட்ரா இவங்க 2 பேர்த்துல ஏதாச்சும் ஒருத்தர் வெளில போயிருவாங்க. மேபி சாண்ட்ராவா தான் இருக்கும் வெளில போறது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. மணி பாக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதை அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் பண்ண பாக்குறீங்க. ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு 10 பேருக்கு போய் சேரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.